ஸோ இன்ஜினியரிங் நல்ல கல்லூரிப்படி. எந்த கல்லூரியில் சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்க, நிறைய திறமைகள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு. படிக்கும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ, ஜாப்பனீஸ் இல்லைனா ஜெர்மன் இல்லைனா கொரியன் இல்லைனா ஃப்ரெஞ்சு ஏதாச்சும் இப்போ இருந்தே ஆரம்பி. நிறைய போட்டிகளில் கலந்துக்கோ. இது எல்லாமே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். கேட் சப்ஜெக்டுன்னு போடு வரும், அந்த சப்ஜெக்ட் இருக்கிறத எடுக்கலாம். அங்கிள் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி படிக்கலாம், பட் ரிசர்ச் ஓரியன்ட். 4 வருஷம் கழிச்சு நீ போய் ஒரு பயோடெக்னாலஜி கொடுக்குற பயோமெடிக்கல் காலேஜில் போய் கேளு, எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு போய் பாரு. நீ என்ன நம்பாத. இந்த பசங்க அப்படி தான், அங்கிள் எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பிடிச்சா வேலை வேணுமே, எனக்கு பிடிக்குது வேலை வேணுமே. சார் நான் படித்து எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலேறி போச்சு, என்ன தேவை அது படித்தாதான் சார் வேலை. அப்போ இன்ஜினியரிங்கில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று கடைசியாக இன்ஜினியரிங்கில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார். ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங்கில் யார் சம்பாதிப்பாங்கன்னா 2 பேர். ஒன்று வந்துட்டு சரியான சூப்பர் பிரெயின் இருக்கணும் டு கிரியேட் மேனேஜ் ஏஐ. ஏஐ கிரியேட் பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும். இல்லை லேபராக இருந்துக்கும். நான் எழுதி வச்சுக்கோ, இன்னும் 5 to 8 இயர்ஸில் ப்ளூ காலர் ஜாப் வில் பி பெட்டர் பெய்டு தேன் ஒயிட் காலர் ஜாப். சார் ஒரு பிளம்பர் எவ்வளோ சார்? 1500 2000. ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு 400 வாங்குகிறான். அந்த சாம்சங்காரன்ட்ட கேட்டேன், ஏன்டா ஃபேக்ட்ரியே ஆட்டோமேஷன் பண்ணுறியே அப்படின்னு. வேலை அப்போ மனிதனுக்கு வேலை இல்லை. யார் சொன்னா சார் வேலை இல்லை? உங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு HVACன்னு சொல்லுவாங்க, ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷன். இப்போ இந்த ஏர் கண்டிஷன்லாம் ரோபோட்டோ ஏஐ பண்ண முடியாது, அது இன்ஸ்டால் பண்ணணும். ஆள் இல்லை. இருங்க, ஒரு 2 எக்ஸாம்பிள். எனக்கு கடவுள் எப்படி அனுப்புகிறாரு பாருங்களேன். இப்போ 40 நாள் ஊருக்கு போயிருந்தேன், ஃபாரின். நானும் என் ஒய்ஃபும் பொண்ணும். இப்போ எங்கள் வீடு கொஞ்சம் டெக்னாலஜினால கம்ப்ளீட் டிஜிட்டல் மயம், இன்க்ளூடிங் ஸ்டெபிளைசர். வெளியே வந்து டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் முதல் எல்லாமே. நம்ம ஊரில் அந்த எலி தொந்தரவு ஜாஸ்தி. 40 நாள் உள்ளே போனோன்னா அது எலி போய் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் காட்டு. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் ரவீந்திரன் பேர், தியாகராஜா பாலிடெக்னிக்கில் படித்தான், டிப்ளமோ. ரைட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு 4 பேர் இருப்பாங்க டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறவங்க. சேலத்தில் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் டிப்ளமோ முடித்தவொடனே நான் சொல்ல ஒரு 5-6 வருஷம் முன்னாடி முடிச்சுட்டுனா நான் சொன்னேன், பெங்களூர் போயிரு. முதல் வருஷம் அவனுக்கு 8000 சம்பளம், மாதம் 14000. 3 வருஷம் வேலை செஞ்சான், ஃபுல்லாக கற்றுக்கிட்டான். இப்போ சேலத்துலேயே ஆரம்பிச்சிட்டான் தனியாக. அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், டே அப்பா என்னுடைய இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, நீ வந்து சரி பண்ணால் தான் என்னுடைய எல்லாமே ஓடும். பிகாஸ் அதுலேருந்து தான் பவர் போகுது. அங்கிள் பயங்கர பிஸியாக இருக்கேன் அங்கிள். நான் டே எனக்காக வாடா அப்படின்னு வந்துடுறேன் அங்கிள் உங்களுக்காக. கியா காரில் வந்தான். ஷர்ட்டை கழட்டினா ஒரு ப்ளூ கலர் பனியன் போட்டுருந்தான், பேண்ட்டை கழட்டினா காக்கி கலர் ஷார்ட்டு. உட்காந்தான், கழட்டினா ஏதோ வயர்கள்லாம் போட்டு ஷார்ட்னா ஒரு 20 நிமிஷம் ஒர்க் பண்ணான். எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். அங்கிள் நார்மலி 2500 சார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்? குறையாமல் 20000 சம்பாதிப்பேன் அங்கிள். 6 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற மாதம் அப்படின்னா என்ன தப்பு? தப்பே கிடையாது. அது விடுங்க, இது கேட்டிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்வீட் ரூமில் தங்குவேன். ரெசிடென்சி டவர்ஸில் கோயம்புத்தூரில் அந்த ஸ்வீட் ரூம் ஒரு நாளைக்கு வாடகையே 18000. அந்த ரூம் வந்து அந்த மேனேஜர் சொன்னார், ஜேபி சார் கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு தெரியும், நான் 3 வருஷம் முன்னாடி ஜப்பானில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. டிஜிட்டல் டாய்லெட் எப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டாய்லெட் ரூமை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாய்லெட் ஷீட் மேலே வந்துடும். ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டோம், கொஞ்சம் ஹீட் ஆகிடும், உட்காந்து சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் உங்களோட பாடி வெயிட் தகுந்த மாதிரி உங்கள் ப்ரெஷர், நீங்கள் எவ்வளோ மோஷன் போகிறீங்க தகுந்த மாதிரி ப்ரெஷரு, வாஷிங்கன்னா உங்கள் கையை டர்ட்டி பண்ண வேண்டியது எல்லாமே ஆட்டோமேட்டிக். எல்லாமே கழுவி கொடுத்துடும், எல்லாமே பண்ணிவிடும். டிஜிட்டல் டாய்லெட் இது சரியாக பாவம் தெரியல அந்த மெயின்டெனன்ஸு. நான் கீழே இறங்கி வரேன், அந்த ரெசிடென்சி டவர்ஸ் அவர் சொல்கிறாரு, ஜேபி சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி ட்ரிபிள் படித்த மாணவன் யாரோ இருந்தால் சொல்லுங்கள், 3 பேர் தேவை, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னா 70000 1,00,000 ரூபா மாதம்,
தங்கிறதுக்கும் கொடுத்துருவோம், சாப்பாடும் ஃப்ரீ. என்ன வேலை? டிஜிட்டல் டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணுறது. அவன் சொந்தக்காரன் வரான், நீ என்ன பண்ணுற? நான் டாய்லெட் மெயின்டைன் பண்ணுறேன். அவன் பயந்துருவான். சார், நீ வந்து கூகுளில் போய் டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜி போட, சும்மா போடு. என்ன டெக்னாலஜி தெரியுமா அது? ஆள் இல்லை சார். அந்த டாய்லெட்டுடைய விலை எவ்வளோ தெரியுமா? போய் பாரு. 3 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் வீடே கட்டிடலாம். ஒரு டாய்லெட் 3 to 25 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது சார். தெரிய மாட்டேங்குது. வாய்ப்பெல்லாம் இருக்குது சார், வேலை வாய்ப்பெல்லாம் இது எல்லாத்துக்குமே இருக்குது. நீ சும்மா எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், திருக்காரன் போயிருப்பான் தாம்பரத்தில். புரிஞ்சுக்கோப்பா. ரைட். ஸோ இன்ஜினியரிங்கில் இது பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜினா ஒரு டெக்னாலஜியை வந்து கோயிங் டு சேஞ்ச் ரெவல்யூஷன். அதுக்கு பேர் டிஜிட்டல் பயாலஜி. இதை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஹியூஜ் ரெவல்யூஷன் ட்ரெண்ட்ஸ் ஆர் கமிங். ரைட். இது ஒரு பக்கம்.